ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, சோதி என்னும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீதி நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நார விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும், ஜோதிட சான்றோர்களுக்கும், மூத்தோர்களுக்கும், ஆசான்களுக்கும் மற்றும் மாணவ மாணவியருக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் இந்த காணொளியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோ ராஜின் அன்பான காலை வணக்கங்கள். கடந்த சில தொடர் பதிவுகளாக புலிப்பாணி ஜோதிடம் என்ற நூலிலிருந்து பாடல்களையும் அது சார்ந்த கருத்துக்களையும் கொடுத்து வருகிறோம். இனி வரும் பாடல் எண் 85, 8ஆம் இடத்துக்குரிய கிரகம் நின்ற நிலை சார்ந்த தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது. வாருங்கள் பாடலுக்குள் செல்வோம். பாரப்பா இன்னும் ஒன்று பகரக்கேளு, பழமுள்ள அட்டமனும் அட்டமத்தில் கூறப்பா குளவிக்கு ஆண்டு 100 கொற்றவனே சத்துருவும் கூடி நோக்க ஆரப்பா அயன்விதியும் 50 ஆகும் அம்பொழியும் உச்ச கேந்திரத்தில் நிற்க சீரப்பா ஜென்மனுமே அன்பு 50க்குள் சிவலோகம் சேர்வான் என்று தெளிந்து சிப்பே என்று கூறியுள்ளார். ஒரு ராசி கட்டத்தில் லக்கணத்துக்கு 8ஆம் இடத்துக்குரிய கிரகம் 8லே இருக்க பிறந்தவருக்கு ஆயுள் 100 என்று கூறியுள்ளார். இது சரலக்கணத்திற்கு பொருந்துகிறது, உபயலக்கணத்திற்கு பொருந்துகிறது. மற்ற ஸ்திர லக்கணங்களான ரிஷப லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம், கும்ப லக்கணத்திற்கு அற்ப ஆயுளை தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. இந்த மற்ற இரு லக்கணங்களிலும் பிறந்தவர்களுக்கு லக்கணாதிபதி நல்ல நிலையில் இருந்து 8க்குரியவன் ஆட்சி பெற்று குருவனுடைய பார்வை பெறும் பட்சத்தில் தீர்க்க ஆயுளை தந்துவிடுகிறது. லக்கணாதிபதி நல்ல நிலையிலிருந்தும் 8ஆம் இடத்தில் 8க்குரியவன் ஆட்சி பெற்றிருந்தும் 8ஆம் இடத்துக்குரியவனோடு பாபக்கரங்கள் சேர்ந்திருக்க 50 வயது வரை வாழ்கிறான் என்று பாடலில் கூறியுள்ளார். இது நடைமுறைக்கு ஒத்துப்போகிறது. அடுத்து பாடல் எண் 86, அரைந்திட்டேன் இன்னும் ஒன்று அன்பாய் கேளு, அட்டமத்தில் 3லே அமர்ந்தவாறும் கறந்திட்டேன் கரு ஊரில் இருந்து வந்த காளையன் 100 ஆண்டு வசிப்பானப்பா, பறைந்திட்டேன் பகைவர்களும் எதிர்த்தாரானால் பாலனுமே போர் புரிவான் நிதியும் உள்ளோன், கிறந்திட்டேன் போகருட கடாட்சத்தாளே சிறப்பான புலிப்பாணி சொன்னேன் பாரே என்று கூறியுள்ளார். லக்கணத்திற்கு 8க்குரியவன் 3ல் அமர்ந்து அவர்களுடைய தசாபுத்தி வரும் காலத்தில் பலமான துணிச்சலும் தைரியமும் வந்துவிடுகிறது. இவருக்கு முன்னால் எந்த எதிரியும் நிற்பது என்பது சாத்தியமில்லை என்று நடைமுறையில் காண முடிகிறது. இதில் மேச லக்கணத்திற்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்து, செவ்வாய் மிருக சீரிச நட்சத்திர சாரம் பெற்றிருந்து அவர்களுடைய தசாபுத்தி வரும் காலத்தில் இராணுவத்தில் எண்ணற்ற சாதனைகளை புரிந்த மனிதர்களை நடைமுறையில் காண முடிகிறது. ஆக சரலக்கணத்துக்காரர்களுக்கு 8க்குரியவன் 3ல் அமர மிகப்பெரிய யோகத்தை தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. மற்ற லக்கணத்திற்கு இது பொருந்தி போகவில்லை என்பது சற்று யோசிக்க வேண்டிய தகவலாக இருக்கிறது. அடுத்து பாடல் எண் 87, பாரப்பா இன்னும் ஒரு புதுமை கேளு, பட வரவு சனி செவ்வாய் வெய்யோனேளில் வாரப்பா வந்ததொரு தாரமெல்லாம் வையத்தில் மாண்டிடுவார் வரிசையாக, ஆரப்பா அட்டமத்தில் இவர்கள் இருக்க அப்பண்ணின் கணவனே முந்தி சாவான், சீரப்பா போகருட கடாட்சத்தாளே சிறப்பான புலிப்பாணி நூலைப்பாரே என்று பாடலை முடித்துள்ளார். ராகு, சனி, செவ்வாய், சூரியன் இவர்கள் 7ஆம் இடத்தில் நிற்க பிறந்தவர்களுக்கு, ஆண்களுக்கு எத்தனை மனைவி வந்தாலும் அந்த
மனைவி என்ற ஸ்தானம் நிலைப்பதில்லை. வந்ததொரு தாரமெல்லாம் வகையாக மாண்டிடுவார் என்று பாடல் சொல்லியுள்ளார். இதில் 6 மனைவிகளை தொடர்ந்து திருமணம் செய்து 6 பெண்களை தொடர்ந்து திருமணம் செய்து 6 பெண்களும் இறந்த ஜாதகம் நடைமுறையில் பார்த்திருக்கிறேன். அது சற்று யோசிக்க வேண்டிய விஷயம். எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட இந்த நூல் இன்றும் நடைமுறைக்கு ஒத்துப்போகிறது என்பது சற்று ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா? உண்மைதான். அதே சமயத்தில் இந்த ராகு, சனி, செவ்வாய், சூரியன் இவர்கள் 7இல் இருக்க பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை அமைவதில்லை. 8இல் இருக்க பிறந்தவர்கள் தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. பாருங்கள் நண்பர்களே. அடுத்து பாடல் எண் 88. சொல்லப்பா சுடர்வெள்ளி 8இல் நிற்க சுகமான கட்டில் மெத்தை மாடகோடம் அல்லப்பா அகம்பொருளும் நிலமும் கிட்டும் அரண்மனைகள் சேவகமும் செய்வான் கேளை தள்ளப்பா தரைபொருளும் நிலமுமெல்லாம் தந்த சுக்கிரன் வாங்கிடுவான் பின்னால் கேடு வல்லப்பா போகருட கடாட்சத்தாளே வளமான புலிப்பாணி பாடினேனே என்று பாடலை முடித்துள்ளார். சுடர்வெள்ளி என்று சொல்லியுள்ளார். நல்ல பிரகாசமான வெள்ளி என்ற சுக்கிரன் லக்னத்துக்கு 8ஆம் இடத்தில் நிற்க அவர் மாட கோடம் கட்டில் மெத்தை சுகம் என்ற அனைத்தையும் தந்து விடுகிறார் என்பது சற்று தயக்கத்தோடு ஏற்றுக்கொள்ளும் நிலையை இந்த பாடல் வலியுறுத்தியுள்ளது. எந்த ஒரு லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் சுக்கிரன் முன்னால் யோகத்தை தந்தால் பின்னால் பாதிப்பை தந்து விடுகிறது அல்லது பின்னால் இறப்பை தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அதே சமயத்தில் 8இல் சுக்கிரன் இருக்க பிறந்தவர்கள் வண்டி வாகனத்தால் பலமான பாதிப்பையும் மனைவியினால் அல்லது பெண்களால் பலமான பாதிப்பையும் அவமானத்தையும் நடைமுறையில் சந்திக்கிறார்கள் என்பது கண்கூடாக பார்க்க முடிகிறது. ஆக 8இல் சுக்கிரன் இருப்பது எல்லா சுகத்தையும் தருவது என்பது கூடாது என்பதே இறுதியான முடிவாக கருதுகிறேன். வாருங்கள் நண்பர்களே. அடுத்து பாடல் எண் 89. ஆரடா இன்னும் ஒரு செய்திகள் அட்டமத்தில் கருணாகம் அமைந்தவாறும் சீரடா செல்வனையும் மரபு தீண்டி சித்திருந்து போய்வடிவான் ஜெகத்திலேதான் பாரப்பா பரமகுரு வேந்தன்னோர்க்க படவரவு தீண்டாது பாலனைத்தான் ஓரடா உண்ணுதலால் கேடுமுண்டு உத்தமனே ஆரோனை கூர்ந்து சொல்லே என்று பாடலை முடித்துள்ளார். லக்னத்திற்கு 8ஆம் இடத்தில் கருணாகம் என்று சொல்லக்கூடிய ராகு அமர்ந்து இருக்கும் பட்சத்தில் அவனுடைய தசாபுத்தி வரும் காலம் பாம்பு கடித்து இறப்பான் என்று கூறியுள்ளார். இது நிறைய ஜாதகங்களில் ஒத்துப்போகிறது. நிறைய ஜாதகங்களில் லக்னாதிபதி பலவீனமாக அமர்ந்து இருக்கும் பட்சத்தில் தானே நஞ்சுண்டு இறந்திருக்கிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அதே சமயத்தில் இந்த அமைப்பு உள்ள ராகுவை குரு பார்க்க பலமான பாதிப்பையோ சங்கடங்களையோ தருவதில்லை என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. இது நடைமுறையில் ஒத்துப்போகிறது. ஆனாலும் தான் சாப்பிடும் தன்னுடைய உணவே பல நேரத்தில் பாதகமாக அமைந்து நஞ்சாக மாறி பலமான மருத்துவ செலவை தந்திருக்கிறது என்பதும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து பாடல் எண் 90. பறந்திட்டேன் இன்னும் ஒன்று பகரக்கேளு பானுமைந்தர் பால்மதிக்கு 8இல் நிற்க சிறந்திட்டேன் ஜென்மனுக்கு அநேக துன்பம் சித்திருந்து போவதற்கு எண்ணம் கொள்வான் அறைந்திட்டேன் அகம்பொருளும் நிலமும் நஷ்டம் அப்பனே அரசனிடம் தோஷமுண்டாம் குறைந்திட்டேன் குடிநாதன் கேந்தரிக்க குற்றமில்லை புலிப்பாணி கூறக்கேளே என்று பாடலை முடித்துள்ளார். சூரியனின் மைந்தனான சனி சந்திரனுக்கு 8இல் நிற்க அநேக துன்பங்கள் ஏற்படும் என்றும் சொல்லியுள்ளார். இது ஸ்திர லக்னங்களான ராசிகளான ரிஷபராசி, சிம்மராசி, விருச்சிக ராசி, கும்பராசி இவர்களுக்கு 8இல் சனி இருக்க பிறந்தவர்களுக்கு இந்த பாடலினுடைய தகவல்கள் அப்படியே பொருந்துகிறது. அல்லது இந்த லக்ன அதிபதி பலமான அமைப்பிலிருந்து
பலமான சுபக்கிரகங்களால் பார்க்க பெறும் பட்சத்தில் இவர்கள் பண்ணக்கூடிய தொந்தரவுகளால் நிறைய மனிதர்கள் தற்கொலை எண்ணத்துக்கு சென்று ஓரிருவர் தற்கொலை செய்து கொள்வதையும் நடைமுறையில் காண முடிகிறது. ஆக லக்னத்திற்கு அல்லது சூரியனுக்கு அல்லது சந்திரனுக்கு 8இல் பலமான பாவக்கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் பலமான சங்கடங்களை தரக்கூடிய நிகழ்வுகளாகவே நடக்கிறது என்பதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவே இருக்கிறது. பாருங்கள் நண்பர்களே, மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். வணக்கம் நண்பர்களே. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்குச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமற் காக்க செங்கன் மால் மருகன் யானை சிறன் பதம் காப்பதாமே.